Sonnet, a lyric poem consisting of single stanza of 14 iambic pentameter. Sonnet அப்படிங்கிறது ஒரு லிரிக் போயம் தான். அதோடைய அது வந்து ஒரு 14 லைன்ஸ் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிங்கிள் ஸ்டான்ஸாலே 14 இயாம்பிக் பென்டாமீட்டர் லைன் வந்து வந்துடும் அப்படின்றாங்க. இதோடைய ரைமிங் ஸ்கீம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிக்கலானதாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ரைமிங் ஸ்கீம் அப்படிங்கிறதே ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒருத்தர் எழுதின ரைமிங் ஸ்கீம் வேற மாதிரி இருக்குது, இன்னொருத்தர் எழுதின ரைமிங் ஸ்கீம் வேற மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டாக பிரிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சார்ட் தான் எழுதியிருக்காங்க, ஆனால் ரைமிங் ஸ்கீம் வேறையாக இருக்குது. சார்ட் மீன்ஸ் 14 லைன்ஸ் தான் எழுதியிருக்காங்க, ஆனால் ரைமிங் ஸ்கீம் வேற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இட்டாலியன் சோனட் ஆர் பெட்ராஷியன் சோனட். ரெண்டாவது இங்கிலீஷ் சோனட், லைக் அப்படி இல்லைன்னா ஷேக்ஸ்பியர் சோனட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் இட்டாலியன் சோனட் பெட்ராச்சியன் சோனட் ஏன் பேர் வந்துச்சுன்னா, பெட்ராச் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு 14th செஞ்சுரியில் இவர் தான் எழுதினார். இவரை எழுதினதுனால இவருடைய பேரே அந்த சோனட்டுக்கு வச்சுட்டாங்க, பெட்ராஷியன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு இட்டாலியன் நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால இட்டாலியன் சோனட் அப்படின்னு வச்சுட்டாங்க. இப்படின்னு கூப்பிடுறாங்க, அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரெண்டாவது ஷேக்ஸ்பியரின் சோனட் வந்து எப்படி வச்சாங்க அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் அவருடைய இதில் அவர் எழுதியிருக்காரு. ஸோ அதனால அவருடைய பேரை அந்த சோனட்டுக்கு வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் இட்டாலியன் ஆர் பெட்ராச்சியன் சோனட் அப்படின்னா இது 14th செஞ்சுரியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து 2 மெயின் பார்ட்ஸாக பிரியுது. இந்த இட்டாலியன் சோனட் வந்து ஒரே ஸ்டான்ஸாலே இல்லை, 2 ஸ்டான்ஸாவாக பிரியுது. ஒரு ஸ்டான்ஸா ஆக்டேவ் அப்படின்னும், இன்னொரு செகண்ட் ஸ்டான்ஸா வந்து செஸ்ஸெட் அப்படின்னும் இருக்குது. ஆக்டேவ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் கொண்டது, செஸ்ஸெட் அப்படின்னா 6 லைன்ஸ் கொண்டது. ஆக்டேவ்ல ரைமிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏபிபிஏ அப்படின்னு இருக்கும். செஸ்ஸெட் அப்படிங்கிறது சிடிஇ சிடிஇ அப்படின்னு இருக்கும். அந்த சிடிஇ ஒரு வேளை வேற மாதிரி வரும். எப்படின்னா சிடிசி இந்த செஸ்ஸெட்டில் மட்டும் ரெண்டு விதமாக கூட வரலாம் ரைமிங். பெட்ராச் சோனட் வேர் ஃபர்ஸ்ட் இமிட்டட். இந்த பெட்ராச் சோனட் வந்து இங்கிலாந்துலேருந்து தான் பின்பற்றப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் இங்கிலாண்டில் தான் வந்துச்சு. இன் போத் த ஸ்டான்ஸா standard subject the hopes of the pain and unrestrained male by Sir Thomas White in the early 18th century. சார் அதோடைய அதோடைய ஃபார்ம் ஸ்டான்ஸா, அந்த ஸ்டான்ஸாவோட ஃபார்ம் ஆகட்டும், இல்லை அந்த ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, ஒரு மேல் லவ்வருடைய ஹோப், அப்புறம் அவருடைய பெயின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இருக்கும். அது யார் எழுதினாங்கன்னா சர் தாமஸ் ஒயிட் எழுதினார். எப்போன்னா 16th செஞ்சுரிக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து எழுதிட்டார். அதாவது 16th செஞ்சுரியில் முன்னாடியே எழுதிட்டார். தட் மீன்ஸ் 1564 சம்திங், அந்த மாதிரி 1530 அந்த மாதிரி சம்திங்லாம் அவர் எழுதியிருக்காரு. The Petrarchian form was later used for great variety of subjects. அந்த Petrarchian sonnet வந்து லாஸ்ட்டாக வந்து நிறைய இப்போ அந்த லவ்வை பற்றி தான் சொல்லணும்னு இல்லை, வேறு எந்த சப்ஜெக்ட் பற்றி வேணாலும் சொல்லலாம். ஒரு பேர்டை பற்றி பாடலாம், இல்லை ஒரு இந்த லவ்வை பற்றி தான் பாடலாம், ஒரு பேர்டை பற்றி பாடலாம், இல்லை ஒரு ஸ்கூலை பற்றி பாடலாம், இந்த மாதிரி எது வேணாலும் பாடலாம். எப்படி அப்படின்னா மில்டன் சில வேறு சப்ஜெக்டில் ரைட் பண்ணியிருக்காரு, வேர்ட்ஸ்வொர்த் வேறு மாதிரி ரைட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? செகண்ட் வந்து ஷேக்ஸ்பியர் சோனட் இல்லாட்டி இங்கிலீஷ் சோனட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. த ஏர்லி சர்ரே அண்ட் அதர் இங்கிலீஷ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஏர்லி சர்ரே அப்படிங்கிறது ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் போல், அப்புறம் வேறு ஏதோ இங்கிலீஷ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் 16th செஞ்சுரியில் டெவலப் பண்ணப்பட்டுச்சு. ஸ்டான்ஸா ஃபார்ம் வந்து டெவலப் பண்ணப்பட்டுச்சு. ஓகேவா? அதுக்கு பேர் தான் இங்கிலீஷ் சோனட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஷேக்ஸ்பியர் சோனட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ் நாட்டை சேர்ந்தவர் தானே, ஸோ அவர் இங்கிலீஷ் இது தானே, அதனால் அது இங்கிலீஷ் சோனட் வச்சுருக்கலாம். அது போக ஷேக்ஸ்பியர் ரைட் பண்ண அந்த டைப் ஆஃப் ஃபார்ம்ங்கிறதுனால ஷேக்ஸ்பியர் சோனட் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆஃப்டர் திட்ஸ் கிரேட் ப்ரட்டேஷன், ஓகே, திஸ் சோனட் ஃபால்ஸ் இன்டு 3 quatrains. இந்த ஷேக்ஸ்பியரோட சானட் வந்து 3 quatrains-ஆக பிரியுது. இட்டாலியன் வந்து ரெண்டு ஸ்டான்ஸா மாதிரி தான் இருக்கும், இது வந்து 3 quatrains-ஆக பிரியுது. எப்படி 3 quatrains-ஆக பிரியுது அப்படின்னா, கப்லெட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட், அதாவது 3 quatrains-ஆக பிரியுது, அண்ட் ஆல்சோ ஒரு கப்லெட்டும் இருக்குது. அதில் ரெண்டு ஸ்டான்ஸா தான் இருக்குது. இதில் ஒரு 4 ஸ்டான்ஸா அந்த மாதிரி வச்சுக்கோவே. ஃபர்ஸ்ட் வந்து 3 quatrains-ல எப்படி ரைமிங் இருக்கும் அப்படின்னா ஏபி சிடி இஎஃப் கடைசியில் இருக்கக்கூடிய கப்லெட் வந்து ஜிஜி இப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. தேர் வேர் நோட்டபிள் வேரியன்ட் த ஸ்பென்சரியன் சோனட்.
ஸ்பென்சரின் சோனட்டிலிருந்து இது கொஞ்சம் டிஃபர் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸ்பென்சரின் சோனட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஸ்பென்சர் அப்படின்ற ஒருத்தர் கண்டுபிடிக்கப்பட்டது, அதனால ஸ்பென்சரின் சோனட் வச்சுருக்காங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு குவாட்ரைனும் அதோடைய ரைமிங் ஸ்கீம் ஏபி ஏபி, பிசி பிசி, சிடி சிடி, இஇ இப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜான் டான் ஷிஃப்ட் ஃப்ரம் த, ஓகே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இட்டாலியன் சோனட், அதில் அதாவது ஒரே ஸ்டான்ஸாக அதில் கேப்பெல்லாம் இருக்காது. அதோடைய ரைமிங்கை வச்சு தான் அந்த இது மாற்றுறாங்க, அவ்வளோதானே தவிர சும்மா குவாட்ரைன் குவாட்ரைன் அப்படின்னு அதை தான் மாற்றுறாங்களே தவிர அதில் கேப்பெல்லாம் இருக்காது, ஒரே இது தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இட்டாலியன் பார்த்துட்டு அப்படின்னா அதுலேயும் கேப்பே கிடையாது. கேப் இல்லாமல் எப்படி இருக்குது, ரைமிங் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோ. அதே போல் ஷேக்ஸ்பியரன் சோனட்லேயும் அப்படி தான், அதுவும் கேப்பே இருக்காது. லாஸ்ட்டில் வந்துட்டு 2 லைன் மட்டும் தனியாக, அது ஒரு ரைமிங் தனியாக இருக்கும். அதோட ரைமிங் தனி, இதோட ரைமிங் தனி, இதோட ரைமிங் தனி அப்படின்றதுனால தான் குவாட்ரைனாக பிரிக்கிறாங்க. அவ்வளோதானே தவிர அதில் ஸ்டான்ஸாவில் கேப்பெல்லாம் இருக்காது. ஓகேவா? அப்போ ஸ்பென்சரின் சோனட் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்கேன். அதோடைய ரைமிங்கு எல்லாமே 14 லைன்ஸ் கொண்டது தான், அவ்வளோதான். ரைமிங் மட்டும் மாறுது. நான் சொன்ன ஏர்லி ஆஃப் சர்ரே அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. ஏர்லி ஆஃப் சர்ரே அப்படிங்கிறது ஒரு போயட் தான். அவரும் ஒரு நோபல்மேன் தான். இவரு அப்புறம் நிறைய இங்கிலீஷ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 16th செஞ்சுரியில் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க ஸ்டான்ஸோட ஃபார்ம், அவ்வளோதான். அடுத்து ஜான் டான் ஷிஃப்டட் ஃப்ரம் த, ஜான் டான் வந்து அவருடைய சப்ஜெக்ட் எப்படி இருந்துச்சு இது வரைக்கும் அப்படின்னா, செக்ஸுவல் லவ்ல இருந்து வெரைட்டி ஆஃப் ரிலீஜியஸ் தீம்ஸ் வரைக்கும் அவர் ரைட் பண்ணியிருக்காரு. ஜான் டான் அப்படிங்கிறவர் செக்ஸுவல் லவ்ல இருந்து ரிலீஜியஸ் தீம் வரைக்கும் ரைட் பண்ணியிருக்காரு. எதுலன்னா ஹோலி சானட் அப்படிங்கிறதுல. இது எப்போ ரைட் பண்ணாங்க அப்படின்னா 17th செஞ்சுரியில் ரைட் பண்ணிட்டாங்க. அடுத்து மில்டனுடைய இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் லைனில் எக்ஸ்பேண்ட் இல்லை, அவருடைய தீம்ஸு அதில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் ஃபார்ம் இதில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது வேறு எப்படி அப்படின்னா வேறு சப்ஜெக்ட் மேட்டரை பற்றி சொல்லியிருப்பார். அவர் வேறு சப்ஜெக்ட் மேட்டரை கன்சர்ன் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் த ரைம் பேட்டர்ன் ஆஃப் இப்போ வந்துட்டு பேட்ராஷியன் சோனோடைய ரைம் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆக்டேவில் ஒரு இன்சிடென்ட்டேவோ இல்லை ஒரு ப்ராப்ளமேவோ இல்லை சுச்சுவேஷனேவோ சொல்கிறோம். அதாவது கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஆக்டேவில். செகண்ட் செஸ்ஸெட்டில் கஷ்டமானதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவருடைய அந்த போயமில். அப்புறம் வந்து ஷேக்ஸ்பியருடைய ஃபார்ம், அதாவது இங்கிலீஷ் ஃபார்ம் இருக்குது, இங்கிலீஷ் சானட் இருக்கு இல்லையா, அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ஸ்டீட் ரெப்பிட்டிஷன், சில டிவிஷன்ஸ், அந்த பர்டிகுலர் டிவிஷன் வந்துட்டு சம்டைம்ஸ் ரிப்பீட்டாக வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ரிப்பீட்டுக்குள்ளே கூட வேரியேஷன் இருக்கும். மேலே சொல்லியிருக்கிற ஒரு வேர்டு அது வேற ஒரு மீனிங் கொடுக்கும், கீழே சொல்லியிருக்கிற அதே வேர்டு அது வந்து அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேற ஒரு மீனிங் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அதில் கண்டிப்பாக அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வேரியேஷன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த 3 குவாட்ரைன்லையுமே அப்படி இருக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் அதோடைய ஃபைனல் கப்லெட், அந்த இங்கிலீஷ் சாங்டோடைய ஃபைனல் கப்லெட் எப்படி இருக்கும் அப்படின்னா எபிகிராமேட்டிக்காக இருக்கும். எபிகிராமேட்டிக்னால் ஒன்றும் இல்லை, இதுலேயே இருக்கும், ஒரு நிமிஷம். எப்பிக்னா ஏதோ ஒரு இதில் சொல்லுவாங்க, அது ஒரு விதமான ஸ்டைலு, அது ஒரு விதமான ஸ்டைலு. அதில் எந்த சப்ஜெக்ட் மேட்டராக இருக்கும் அப்படின்னா அமாரிட்டி, எல்ஜிஎக், மெடிடேட்டிவ், காம்ப்ளிமெண்ட்ரி, இந்த மாதிரி சாட்டரிக், இந்த மாதிரி அந்த கப்லெட்டில் இருக்கும். ஒரு கப்லெட்டோடைய இது எந்த மோடில் இருக்கும் அப்படின்னா சட்டரிக்கில் இருக்கும், காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும், மெடிடேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அங்கே மேலே ஸ்பெட்ராச்சன் சோனட்டோடைய மோடு எப்படி இருக்கும், ப்ராப்ளமோ சுச்சுவேஷனோ இன்சிடெண்ட்டோ இருக்கும் இல்லையா, அதே போல் தான் இதுவும். அடுத்து அந்த இந்த சோனட் இருக்கு இல்லையா, இது எலிசபெத்தன், கடைசியாக வந்து ட்ரைடன் எழுதின எலிசபெத்தன் சானட்டில் ஒரு லைன் கொடுத்துருக்காரு. அந்த லைனை அது வந்து எப்படி இருக்கும், அவருடைய சானட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவருடைய சானட்டில் லவ் பற்றி சொல்லும். அந்த லவ் வந்து முரட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி சொல்லுவார். அப்புறம் அந்த ஃபஸ்ட் குவாட்ரைனில், அப்புறம் செகண்ட் குவாட்ரைனில் வந்து அதுவே திரும்ப வலியுறுத்துவார், அதே முரட்டுத்தனத்தையே திரும்ப வலியுறுத்துவார். லாஸ்ட்டு அந்த தேர்ட் குவாட்ரைனில் எப்படி இருக்கும் அப்படின்னா வேண்டுகோள்ன்ற மாதிரி இருக்கும். லைக் நம்ம படிக்கும் பொழுது இவர் முரட்டுத்தனமாக நடந்துக்கிறாரா இல்லை
ஒரு வேண்டுகோளாக நடந்துக்கிறாங்களா, பிளியாக நடந்துக்கிறாங்களானே நம்மளுக்கே ஒரு ஒரு இது வரும், கன்ஃபியூஷன் வரும் அப்படின்ற அந்த மாதிரி. இப்படியும் சொல்கிறாரு அப்படியும் சொல்கிறாரு அந்த மாதிரி அதில் தேர்ட் குவாட்ரைனில் கொடுத்துருப்பாங்க. கீழே அதோடைய இது கூட கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பெட்ராக்ஷன் உடைய ஏர்லி எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா எலிசபெத்தன் டைமில் இருந்த ஆத்தர் ஓகேவா, அவங்க எல்லாருமே சானட்டோடைய சீக்வன்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா, இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இதையே சானட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த சானட் சைக்கிள் அப்படின்னா என்னென்னா, அதோடைய சீரீஸ் இருக்கு இல்லையா, series of in which a series of contents are linked. அதோடைய சீரீஸ், அந்த சானட்டோட என்ன எதை பற்றி சீரீஸ் பண்ணும் அப்படின்னா, எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் வேரிட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அதோடைய ரிலேஷன்ஷிப் வந்து லவ்வர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வேறு எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா, ஒரு ஒரு அதோடைய பிளாட்டோடைய கைண்டு, அது அந்த பிளாட்டோ எப்படி இருக்குது, அதோடைய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் அந்த பெட்ராஷியன் சோனட்டில் இருக்கும். அதான் சானட் சைக்கிள் அப்படிங்கிறாங்க. சானட் சைக்கிள்னால் எந்த விதத்தில் இருக்கும், அதோட சானட் வந்து எந்த மாதிரி சீரீஸாக இருக்கும், எந்த மாதிரி மோடில் இருக்கும் அப்படிங்கிறது தான் சானட் சைக்கிள் அப்படிங்கிறாங்க. ஷேக்ஸ்பியர் ஆர்டர் இன் சானட் இந்த சீக்வன்ஸ் டிட் சே. ஷேக்ஸ்பியரோட ஆர்டர், அந்த அந்த சானட்டுடைய ஆர்டர் படி அந்த சீக்வன்ஸ் வந்து சிட்னி பற்றி சொல்லியிருப்பார். சிட்னி அவன் ஃப்ரெண்டை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ அதில் லவ்ங்கிற மாதிரி இருக்காது, அதில் வந்து அழகுல தான் ஒரு மெயினாக சொல்லியிருப்பார். அந்த சானட்டில் சிட்னியோடைய அழகு அந்த மாதிரி விஷயத்தை வச்சு தான் சொல்லியிருப்பார். இதில் கீழே இந்த சானட் சைக்கிள் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது, சானட் சீக்வன்ஸ் அப்படிங்கிற கொஷின் இருக்குது. ஆக்சுவலாக சானட் சைக்கிள் வேறு, சானட் சீக்வன்ஸ் வேறு இல்லையா. சானட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறது தான் சானட் சீக்வன்ஸ். பெட்ரேஷனுடைய ஏர்லி அந்த டைமில் எலிசபெத்தன் இருந்த டைமில் எந்தெந்த ஆத்தராக எல்லாம் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சானட் அப்படிங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு பேர் தான் சானட் சீக்வன்ஸ். இதோட முடிஞ்சு. சானட் சைக்கிள்னால் என்ன? சைக்கிள் அப்படிங்கிறது அந்த சானட்டோடைய சீரீஸ் எந்த மாதிரி சீரீஸான டைப்பில் இருக்குது. லைக் எப்படின்னா, ஒரு லவ்வை பற்றி ரிலேஷன்ஷிப், லவ்வருடைய ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படிங்கிற சொல்லலாம். ரெண்டாவது அதில் இருக்கக்கூடிய பிளாட், அந்த அந்த அமைப்பு, அந்த கதை மொத்தமாக எது சொல்ல வருது, அதோட ரிலேஷன்ஷிப் அது எப்படி வேணால் இருக்கலாம். அது எப்படி டெவலப் ஆகிருக்கு, அந்த பிளாட் எப்படி டெவலப் ஆகிருக்கு, ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் அதுக்குள்ளே எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிற பற்றி சொல்லலாம். இதுதான் சானட் சைக்கிள் அப்படிங்கிறது.